வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி இதை எப்படி செய்கிறதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது கூட நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு இதுக்கு இந்த இறால் பிரியாணிக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். ஏன்னா அதில் எந்த ஒரு கொழுப்பு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மட்டன் சிக்கன் மாதிரி. அதனால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வாசனை பொருட்கள் எல்லாம் அந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அதையெல்லாம் சேர்த்துக்கணும். அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துடணும். பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, 1/2 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கேன். 1/4 கிலோ வெங்காயத்தை நல்லா சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம். அது கூட 3 மிளகாய் கீறிட்டு கத்தி வச்சு கீறிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஒரு பொன்னிறமாக கோல்டன் கலரில் வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை அது கூட இப்போ நம்ம புதினாவை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதை முதல்ல நல்லா வதக்கிடுங்க. அந்த ஃப்ளேவர் எண்ணெயோடு நல்லா சேரணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டதும் நான் இஞ்சி பூண்டு சோம்பு இதை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூனில் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடட்டும். இது நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நாம் தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்காங்க. அதையும் நம்ம இப்போது இந்த கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக கொஞ்சம் வேகணும்னா அது கூட நாம் கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அது கொஞ்சம் கரம் மசாலா இதுதான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதும் நம்ம இறால் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த இறால் இதில் நாம் சேர்த்துடலாம். இதில் அந்த நரம்பு மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் அதை எடுக்கலைன்னா நறுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இது கூட அரிசி, இது கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிர் சேர்க்க போகிறேன். இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிலோ அரிசி பொன்னி அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை அது கூட அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ 1 கப்பு ரைஸ் எடுத்தால் அதுக்கு 2 கப்பு தண்ணி விடணும். அந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு
உப்பு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பதம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதில் வந்து கலர் பொடி தேவைன்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர். நான் வந்து இதில் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில், இது வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் நான் விடுவேன் இந்த குக்கரில். 4 விசில் வந்ததும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்தாச்சு. பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் கிளறி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாத உதிரி உதிராக வந்திருக்கு. இதை மாதிரி ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். சூப்பர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். எல்லா பிரியாணியோடைய மட்டன் சிக்கனோட இறால் பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. வீட்லேயே சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக வீட்டில் செய்யலாம். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.